இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதுக்கு நிறைய சேர்த்துக்கணும். 2 கட்டி பூண்டு, இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி. தேங்காவை நான் கீரி சேர்த்துருக்கேன். இந்தமாரி பச்சை மிளகாய் ஒரு. இப்போ தேங்காவை சேர்த்துடலாம். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. உடனே இப்போ இந்த மாங்காவை போட்டுடலாம். ஏன்னா புளிப்புக்கு வேணும்ல. நல்லா கொதித்து வந்துடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது.